السلام عليكم ورحمة الله وبركاته. குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏராளமான துஆக்கள் இருக்கின்றன. இந்த துஆக்களை எல்லாம் நாம் ஓதும் பொழுது வெறுமென அப்படியே ஓதிட்டு போவதல்ல. உலமாக்கள் சொல்வார்கள், துஆ என்பது படிப்பது மட்டுமல்ல, அதை அர்த்தத்தை விளங்கி ஓத வேண்டும். அப்பொழுதுதான் அதன் மூலம் வரக்கூடிய பிரயோஜனம் நம்மளை அடையும். அதே போன்று இந்த நாம் சொல்லித் தரக்கூடிய துஆக்கள், திக்ருகள், அவுராதுகள் இவைகள் எல்லாம் குர்ஆனிலும் ஹதீஸுடைய ஒளியிலும் குர்ஆன் ஹதீஸில் வந்த துஆக்களை அனுபவ ரீதியாக சில விடயங்களுக்காக அதை அனுபவித்து அதை நம்முடைய முன்னோர்கள் அறிவித்து தரக்கூடிய விஷயங்கள் தான். இதை நம்ம ஒரு மந்திரமாக ஒரு தந்திரமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மந்திரம் தந்திரம் என்பதெல்லாம் அல்ல. ஹகீகத் என்ற துஆவினுடைய பலன் இதுதான் என்பதாக நாம் நம்ப வேண்டும். ஒரு துஆவை நாம் ஓதுகிறோம் என்றால் அதன் மூலம் வரக்கூடிய பலனை அல்லாஹ் நமக்கு தெரிகிறான். ஒன்று துஆ செய்வது, இரண்டாவது அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கை, அது எந்த நேரத்திலும் எந்த விடயத்திலும் எந்த காரணத்தினாலும் குறைந்து விடக்கூடாது. மூன்றாவது அதற்காக வேண்டி முயற்சி செய்வது. கணித்து குறித்தானவர்களே, உரு செய்யும் பொழுது ஒரு துஆ இருக்கிறது. உரு செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த துஆவை யார் ஓதுவாரோ, முஃப்தி அல்லாமா முஹம்மது ஆரிஃப் சாஹிப் தாமத் பர்காத்துஹு இவங்க சொல்கின்றார்கள், உரு செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு துஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். அந்த துஆவை யார் ஓதுவார்களோ, உலமாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் அவருக்கு சொந்த வீடை கொடுப்பான், சொந்த வாகனத்தை தருவான், ஹஜ்ஜு செல்லும் பாக்கியம் கிடைக்கும். கர்பி மிலேங்கி, அரிபி மிலேங்கி, ஹஜ் பி மிலேகா. இந்த மூன்று பாக்கியமும் அவருக்கு கிடைக்கும். நம்பிக்கையுடன் ஓத வேண்டும், அர்த்தத்தை விளங்கி ஓத வேண்டும். ஏனோதானோ என்று ஓதக்கூடாது. இதை ஓதியும் நமக்கு பலன் கிடைக்கவில்லை என்றால் நாம் தான் பொய்யானவர்கள். ஏன்னா அந்த வார்த்தை பொய்யானது அல்ல. நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் தஆலா பேர்தலாக செய்யும் பொழுது கண்டிப்பாக தருவான். பைங்கால தொழுகைக்காக குர்ஆன் ஓதுவதற்காக நாம் எப்பெல்லாம் உரு செய்யணுமோ, உரு செய்யும் பொழுது இடையிலே அல்லாஹும்ம ஃபிர் லி தம்பி வவஸ்ஸி லி ஃபீ தாரி வபாரிக் லி ஃபீ ரிஸ்கி என்ற இந்த துஆவை நாம் ஓத வேண்டும். பாத்ரூம்ல உரு செய்யும் பொழுது அங்கே ஓதாம உரு செஞ்சுட்டு வெளியில வந்து பிறகு ஓதிக்கலாம் என்று சொல்கின்றார்கள். இந்த துஆவை மேலதாக நாம் ஓதி வரும் பொழுது சொந்த வீடு கிடைக்கும், சொந்த வாகனம் கிடைக்கும், ஹஜ்ஜி செல்லும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். ஹஜ்ஜி செல்லும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ் தஆலா. எனவே இந்த துஆவை மேலதாக ஓதிவார்கள். உரு செய்து கொண்டிருக்கும் பொழுது இடையே ஓத வேண்டிய துஆ. ஹதீஸில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்லுடைய தொழுகைக்கு பிறகு இந்த துஆவை ஓதியிருக்கிறார்கள். இந்த துஆவை இன்ஷா அல்லாஹ் தஆலா உரு செய்யும் பொழுது பிஸ்மில்லாஹ் என்ற உருவை ஆரம்பித்து முகத்தை கையை கழுவும் பொழுது இடையிடையே அல்லாஹும்ம ஃபிர் லி தம்பி வவஸ்ஸி லி ஃபீ தாரி வபாரிக் லி ஃபீ ரிஸ்கி என்பதாக ஓதிவார்கள். அல்லாஹ் தஆலா நமக்கு சொந்த வீட்டையும் சொந்த வாகனத்தையும் அவருடைய இல்லமாகிய கஅபாவை தவாப் செய்யும் நசீபையும் ஹஜ் செல்லும் பாக்கியத்தையும் நமக்கு தருவான். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.